அன்புள்ள நண்பர்களே, என் சார்பிலும் நாங்கள் நடத்தும் ஆண்டாள் அறக்கட்டளை சார்பிலும் உங்களிடம் தொடர்பு கொள்ள நான் விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாம் நமது உடல் ஆரோக்கியத்திற்காக அந்த சில பயிற்சிகள், ஆசனம் என்பது அல்லது ஆசனத்தோடு தியானம் என்பதும், தியானத்தோடு உள்நிலை ஆழ்நிலை தியானம் என்பதையும் நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக இன்னும் சில நாட்கள் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நான் என்ற அந்த ஒரு வாசகத்தை விட்டு உங்களிடம் நான் பல விஷயங்களை நான் தெரிந்து கொள்வேன். எவ்வளவு பேர் பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரு 20 பேர் 50 பேர் பார்ப்பார்கள் என்றால் அது ஒரு நடுநிலைமையான நிலை. நான் கூறியதை யாருமே பார்க்கவில்லை என்றால் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பது நான் உணர்ந்தது. அதைவிட 1000 பேர் 1500 பேர் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள் என்றால் நான் சொல்வதிலே ஏதோ சில கருத்துக்கள் அவர்களோடு உடன்பட்டிருக்கிறது, எனவே அதை பார்க்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் சொல்லியதுதான் பெரிதென்று நான் நினைக்கவில்லை. என்னுடைய கருத்தும் கேட்பவர்கள் கருத்தும் அதில் உடன்பட்டுள்ளது. அதை பார்க்காதவர்கள் என்றால் அவர்களை பற்றி எனக்கு எந்த விதமான வருத்தமோ அல்லது வேறோ இல்லை. ஏனென்றால் அவர்களுடைய கருத்தும் நான் கூறுகின்ற கருத்தும் ஒன்றுபட வேண்டும். அது குடும்பம் போன்றது தான். எனவே இப்பொழுது திருமூல நாயனார் பல்வேறு விஷயங்களை வாழ்க்கைக்கு பயன்படும் விதமாக எளிய முறையிலே கூறியிருக்கிறார். அதில் ஒரு 2 பாடல்களை கூறி இந்த ஆசனத்தை நாம் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். அதைப்போல இன்னொரு பாடலும் உடலை பற்றியதான், மனதை பற்றியதான். மனம் எங்கே தெரியும்? நமது கண்களிலும் முகத்திலும் அந்த மனம் தெரியும். அதைப்போல அதை பற்றி ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார். அவருக்கே கூறுகிறார், முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன். ஒரு அசிங்கமானது இந்த உடம்பு, வியர்வை, சிறுநீர், மலம், பல எண்ணங்கள், இவைகள்லாம் வருகிறது. இது நான் முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன். பின்னால் உடம்பினில் உத்தமன் குடிகொண்டான் என்று அறிந்தேன். உடம்பை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேன். உடம்பு முக்கியமானது. அந்த உடம்பை விட மிக முக்கியமானது உயிர். அந்த உயிரை விட உணர்வு, அத்துடன் புத்தி, அத்துடன் எண்ணம், அதற்கு மேலாக பல படிகள் இருக்கிறது. மனிதனாக, வீரனாக, தீரனாக, அசுரனாக, அதற்கடுத்து தேவராக, முனிவராக, ஞானியாக என்று பல படிகள் இருக்கிறது. அதற்கு இந்த உடலும் இந்த மனமும் மிக முக்கியம். அதற்காகத்தான் 2 பாடல்களை கூறினேன். எல்லாவற்றையும் விட ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உடம்பு முக்கியம். உடம்பு முக்கியம் என்றால் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம் என்றால் என்ன? அது தெளிவாக வள்ளலார் சொல்லியிருக்கிறார். பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. அவ்வளவுதான், 3 தான். பசியோடு இருக்கணும். அதுக்கு ஜீரணம் முக்கியம். ஜீரணத்துக்கு உணவு மட்டும் முக்கியம் இல்லை, எண்ணங்களும் முக்கியம். ஒரு நாள் பூரா உணவு உண்ணாமல் இருந்தால் கூட அது விரதமாக இருக்கலாம், அல்லது கோபமாகவும் இருக்கலாம், அல்லது தோல்வியாகவும் இருக்கலாம். அதெல்லாம் விட்டு இந்த உடம்பை கோபம் இருக்கிறது, அல்லது பகை இருக்கிறது, தோல்வி இருக்கிறது, அதெல்லாம் இயற்கை. இரவு வரும், பகலும் வரும்,
இரண்டும் ஒன்றுதான். இரவு வரும் பகலு வரும் இரண்டும் ஒன்றுதான். இன்பம் வரும் துன்பம் வரும் இரண்டும் ஒன்றுதான் என்ற சமநிலை எண்ணத்தை நாம் மனதிலே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். வெற்றி வரும் தோல்வி வரும் இரண்டும் ஒன்றுதான். தோல்வி எனைய கேட்டால் என் வாழ்க்கையிலே 85 வயதுக்கு மேற்பட்ட வாழ்க்கையிலே தோல்வியைத்தான் நான் மிகவும் விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த தோல்விதான் அடுத்ததை நம்மை பற்றி நாம் சிந்தனை செய்வதற்கு, நம்மை பற்றி நாம் எடை போடுவதற்கு, நாம் நீண்ட காலம் வாழ்வதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு, பசியோடு இருப்பதற்காக, விழிப்போடு இருப்பதற்காக தோல்வியும் ஒரு முக்கியமானது. வெற்றி எனக்கு என்னுடைய பொறுத்த மட்டிலும் ஒரு 25% நான் அதை ஆனந்தப்படுகிறேன். தோல்வியை 75% நான் ஆனந்தப்படுகிறேன். என்னை இயக்குவது அந்த தோல்விதான். என்னை இயக்குவது அந்த தோல்விதான். என்னை பற்றி அறிந்தவர்கள் எத்தனையோ சங்கங்களில் மிக தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கிறேன். எத்தனையோ சங்கம். அதெல்லாம் தோல்வி அடைந்து அதிலே மாபெரும் வெற்றியோடும் நான் ஏற்பட்டதாக பிறர் கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக என்னுடைய வாழ்க்கையிலே ஆசிரியர் சங்கத்திலே இருந்தேன். அந்த சங்கத்திலே 1972ஆம் ஆண்டு அரசு ஆசிரியர்களை பரிசுச்சீட்டு விற்பதற்கும் குடும்ப கட்டுப்பாடுக்கு ஆள்களை கொண்டு வருவதற்கும் பயன்படுத்தினார்கள். பள்ளியில் வேலை பார்த்தால் அந்த அதிகாரி வந்து கேட்பார், நீங்கள் இங்கேயே இருந்து காலத்தை கழிக்கலாம் என்று எண்ணுகிறீர்களா? அரசின் திட்டம் பரிசுச்சீட்டு குடும்ப கட்டுப்பாடு, அதற்கு நீங்கள் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள். அதற்கு ஒரு பேரணி நடத்தி ஒரு மனு கொடுக்க சென்னை தலைமைச் செயலகத்துக்கு சென்றார்கள். எத்தனை பேர்? ஒரு 9 பேர். அதை இயக்கத்தில் இருந்த மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்கள், உறுதியாக இருக்கக்கூடியவர்கள், பொறுப்பு வகிக்கக்கூடியவர்கள், அந்த 9 பேரும் நடையாக சென்றார்கள். அவர்களை கைது செஞ்சு சென்னை மத்திய சிறையில் வைத்துவிட்டார்கள். அப்பொழுது 1,50,000 ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் இருக்கிறோம். அங்கே சங்கங்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் சங்கங்கள் இருக்கிறது, உறுப்பினர்கள் இருக்கிறோம். வேறு சங்கமே இல்லை, ஒரே சங்கம். அந்த சங்கத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் கேட்கிறார்கள், இந்த 9 பேரும் வெளியே வர வேண்டும், நமக்காகத்தான் சிறையில் இருக்கிறார்கள் என்று கூறினார்கள். நான் உடனடியாக என் பெயரை கொடுத்து விட்டேன். யாரும் கொடுக்கவில்லை பெயர். ஒரு தாலுகாவிலே கொடுக்கவில்லை, மாவட்டத்திலும் கூட கொடுக்கவில்லை. ஆனால் நான் சிறை செல்ல வேண்டும். சென்னைக்கு சிறை செல்வதற்காக நான் தயாரிப்பு பண்ணினேன். என் மனைவி வருத்தப்பட்டார், தடுக்கவில்லை. 4 குழந்தைகள், சிறிய குழந்தைகள். நமக்கு 3 பெண் குழந்தைகளுக்கு அப்புறம் 4வதாக ஒரு பையன் பிறந்திருக்கிறான். 1 மாதம்தான் ஆகிறது. 4 பசுமாடு வீட்டிலே இருக்கிறது, விவசாயம் இருக்கிறது. இதெல்லாம் பொறுப்பெல்லாம் என்ன செய்வது என்று கேட்டார்கள். நான் எதுவும் சொல்லவில்லை. ஒரு 3 நாள் கழித்து என்ன செய்தேன்? குளிக்கவில்லை. நான் வெளியே போவதைப் போல பனியன் அழியவில்லை, வெறும் சட்டையும் ஒரு 4 மலை வேட்டியும் எடுத்துக்கிட்டு, சட்டையில் காசில்லை என்பதற்காக சட்டையை தலைகீழாக பிடித்து உதறிவிட்டு நான் சென்றேன். ஒரு நண்பரிடம் மதுரைக்கு ₹1 வாங்கி கொண்டு சென்றேன். அங்கிருந்து சென்னை சென்றேன். சென்னையிலே பேரணி சென்றோம். எவ்வளவு பேர்? ஒரு 18 பேர். மாநிலம் பூரா வந்தது 18 பேர். எங்களை சிறையிலே வைத்து விட்டார்கள். ஒரு 15 நாள் சிறையிலே இருந்தோம். அதன் பின்பு வெளியே வந்தோம். 2 ஆண்டுகள் யாரும் பேசுவதில்லை. இவர் தீவிரவாதி, இவர் நம்மையெல்லாம் வழிமாற்றி விடுவார், வாழ்க்கையே பறிபோய்விடும் என்று பேசவில்லை. ஆனால் பிற்காலங்களிலே ஒரு 15 ஆண்டுகளுக்கு போராட்டங்கள் நடந்தது. அரசு ஊழியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், இரண்டும் சேர்ந்து. இப்படி போராட்டங்களிலே ஒரு தாலுகா அளவிலே என்னை தலைமை பொறுப்பிலே வைத்தார்கள். நான் தோல்வியாக கருதவில்லை, அதை ஒரு வெற்றிப்படியாக கருதியதால் நான் வெற்றி அடைந்தேன் என்று கூறி
இப்பொழுது ஒரு ஆசனத்தை பற்றி நான் கூறுகிறேன். இந்த ஆசனம் கசங்காசனம். கசங்காசனம். ஒரு துணியை துவைத்து அதை துவைக்கும்போது கசக்கி கசக்கி அதை என்ன செய்வோம், அதை சுத்தப்படுத்தி அலசி எடுப்போம். அதைப்போல் இது ஒரு கசங்காசனம் என்பது கசக்கி செய்வது. அது என்ன எப்படி என்றால், அதனுடைய பலன் என்னவென்றால், தலை, கழுத்து, மார்பு, கால்கள், உடல் உறுப்புகள் அனைத்தும் நல்ல வலிமை உண்டாகும். அது வலிமை இழந்திருந்தால் வலிமை ஏற்படும். இந்த ஆசனை செய்பவர்களுக்கு பிற ஆசனங்கள் 4448 ஆசனம் இருக்கிறது. அதை யாரும் செய்ய முடியாது. அதில் ஒரு சில ஆசனங்களை செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறி, இந்த ஆசனத்தை செய்து இளமை, ஆனந்தம், அழகு என்ற இந்த நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்று கூறி, இது எப்படி செய்ய வேண்டுமென்றால், நான் நேராக நின்று கைகளை உயர்த்தி அப்படியே மெதுவாக கைகளை பின்னே கொண்டு சென்று முழங்காலிட்டு நமது கைகளை 2 முழங்காலையும் பிடித்து நமது உடம்பை வளைத்து பின்பக்கமாக நமது தலையை நமது குதிங்காலிலே வைக்க வேண்டும். இதுதான். ஒரு நாளில் செய்ய முடியுமா? ஒரு நாளில் செய்வது மிக கடினம். ஆனால் முயற்சி செய்தால் செய்யலாம். ஒரு மரணக்கிணறு என்று ஒரு விளையாட்டு. அது ஒரு மரத்தால் ஆனது. ஒரு 20 அடி விட்டம் இருக்கும். அது ஒரு வட்டமான அது. மேலே அகலமும் கீழே அகலம் குறைவாகவும் இருக்கும். அதில் 2 பேர் உள்ளே அந்த மோட்டார் சைக்கிள் அதை ஓட்டிக்கொண்டு வருவார்கள். இன்னொருவரும் ஓட்டிக்கொண்டு வருவார். 2ம் அதில் எதிரும் புதிருமாக சுற்றுவார்கள். ஆனால் கடைசியிலே அவர்கள் ஆனந்தமாக வெளியே வந்து விடுவார்கள். வந்து வெளியில் சென்று விடுவார்கள். இது மரணக்கிணறு என்ற ஒரு விளையாட்டு. சர்க்கஸ். இதை போல் எத்தனையோ அந்த சர்க்கஸ் செய்வார்கள். பெண்கள் செய்வதும் அபூர்வமானது. பெண்கள் செய்வது முன்னால் செய்தார்கள், இப்போது செய்யவில்லை என்று இல்லை. இப்பொழுதும் செய்திருக்கிறார்கள். வானவெளியிலே ஒரு பெண் 3வது முறையாக பயணம் செய்து வெற்றிகரமாக வந்திருக்கிறார். ஒரு பெண் கூட தரையில் தொடும்போது அந்த ராக்கெட் வெடித்து இறந்து விட்டார். அதற்காக பின்னாடி யாரும் பயம் கொள்ளவில்லை. அதை போல் இந்த கசங்காசனம் மிக சிரமமானது என்றாலும் இதை செய்வதற்கு அநேகம் பேர் முன் வருவார்கள் என்று கூறி, நீங்கள் அதனுடைய முழு பயனையும் அடைவீர்கள்